class, it is social studies class. On last Sunday, you had that maths and science subjects. Okay, and on alternative weeks, I will be handling social studies. Okay, last week வந்து உங்களுக்கு science and maths அந்த காம்பினேஷன்ல கேஷவமூர்த்தி சார் கிளாஸ் எடுத்திருந்தாரு. And even 2 days back கூட உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருந்தது இல்லையா? 6 to 7 you had a class. And இது வந்து என்னோட second class. This is my second class. And இந்த கிளாஸ்ல வந்து we will be starting with history. Because 9th 10th அந்த ரெண்டு கிளாஸஸோட டெக்ஸ்ட் புக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கிளாஸ் இந்த TNCM and PM Yasasvi இந்த ரெண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மேலே நம்ம கிளாஸ் கொடுக்கறது. ஓகே, ஸோ 9th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் இட்ஸ் வெரி வாஸ்ட். ஓகே, பிகாஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதனால உங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியும். தெர் இஸ் நோ நீட் ஃபார் மீ டு எக்ஸ்பிளைன் இட் இல்லையா? உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ வாஸ்ட்டுங்கிறது. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக அதில் ஆல்மோஸ்ட் 80% அந்த புக்கில் இருக்குது. அண்ட் கண்டினியூஷன் நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் 9th ஸ்டாண்டர்டோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம 10th போகிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஐ ஹவ் taken only one class. Okay, social studiesக்கு I have conducted only one class, and that was on the last before Sunday. Okay, last Sunday's class was taken by Keshavamurthy sir. Okay, so for social studies, this is my second class. So if you had missed the first class, that's okay. You can just visit the YouTube channel of Keshavamurthy sir and you can find it, or it is already posted in the group, I think. The YouTube video is already there in the recorded video is there in the group. But try to attend the live classes at least from today, because you have only one month shortly for the exam. Okay, less than 1 month you are having. Okay, so I think I can begin the session. And in today's class, we will be learning the medieval Indian history. Okay, is my screen visible? என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்ரீனிவாசன்? எஸ் மேம், தெரியுது மேம். ஓகே ஓகே ஃபைன், தேங்க் யூ. ஓகே, இது கன்ஃபர்மேஷனுக்காக தான் கேட்கறது. பிகாஸ் சம் பீப்புள் வில் ஹேவ் சம் டிஃபிகல்டிஸ். சிலவங்களுக்கு வந்து ஸ்கிரீன் தெரியல சொல்லுவாங்க, அதுக்காக தான் இப்படி கேட்டுக்கிறது. ஓகே ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஹிஸ்ட்ரி செக்ஷன் பார்க்க போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது ஜென்ரலா ஹிஸ்ட்ரினா இப்போ நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில லேர்ன் பண்றோம் இல்லையா? ஸோ இன் ஜென்ரல், வாட் இஸ் ஹிஸ்ட்ரி? தட் இஸ் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஓகே, வி ஆர் நாட் கோயிங் டு ஸ்டடி அபவுட் எனி அதர் ஹிஸ்ட்ரி ஆர் எனி அதர் கண்ட்ரிஸ் ஹிஸ்ட்ரி. வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ வாட் இஸ் இந்தியன் ஹிஸ்ட்ரி? History of India spans back to thousands of years, so which are classified into 3 based on their periods. அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம இருக்கிற இயர் 2023. ஸோ 2023லேருந்து நம்ம வந்து ஒரு 23 இயர்ஸ் பின்னாடி போனோம்னா அது வந்து 20th century. நவ் வி ஆர் இன் த 21st century இல்லையா? ஸோ 21st centuryல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 23 இயர்ஸ் பேக் 1999 2000 வரைக்கும் அது வந்து 20th century-ஆ இருந்தது. இப்போ 20th century-ல இந்தியா எப்படி இருந்தது, என்னெல்லாம் நடந்தது, என்னெல்லாம் மாற்றங்கள் வந்தது, ஆர் வாட் வர் த நியூ இன்வென்ஷன்ஸ், what were the new discoveries, இதெல்லாம் தெரியணும்னா it is not that much difficult for us to find out these things, and we can easily rely on so many sources that are available. Okay, because we have first of all we are having internet. Okay, and from where are we getting this information? From internet also needs the help of some people like research scholars and others. Yeah, so they will be getting info, or the search engines like Google or MS browser, all these are getting information from the learned people who have researched on the Indian history, on the topics, different kinds of topics. Okay, so அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் we are studying. ஸோ 20th century-ல இருந்த இந்தியா எப்படி இருந்தது, 20th century-ல இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருந்தது, யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த மாதிரி சிஸ்டமா இருந்ததுன்னு எல்லாம் தெரியணும்னா it's not that much difficult for us to find out the sources, because we had so many newspapers. Okay, so newspapers refer பண்ணலாம். Then we are having so many books.
we can refer to the books and find out the details of the modern Indian history. Okay, that is what we call modern Indian history, because 20th century lende, almost in the middle of 20th century lende, we call India as modern. When the British landed in India, okay, British என்னைக்கு இந்தியால வந்தாங்களோ, that is the East India Company, அதெல்லாம் you would have learned, right? So British அப்படிங்கிற அந்த colonialism அது என்னைக்கு இந்தியாவில் லேண்ட் ஆச்சோ, the day on, from the day on which they landed, அன்னையிலேருந்தே we consider India as modern India. So modern Indian history, we are having ample sources to understand, to learn, okay? அதுக்கு வந்து பிரச்சனை இல்லை. But moving to the other two ones, medieval Indian history and ancient Indian history. So medieval Indian history is completely dependent on the ancient coins or the scriptures and different kinds of materials they have used. Okay, so இதெல்லாமே வந்து கிங்கோட ரூல். Everything, the entire medieval India was ruled by kings or by emperors. இன்னைக்கு இருக்கிற மாதிரி there was no prime minister or president or governor, nobody was there like that. It was completely based on the rule of the kings, that is the Mughal, இல்லை இப்போ சோழா, இல்லை முகல், இல்லைன்னா சுல்தானேட் பீரியட், இந்த மாதிரி எல்லா கிங்ஸும் வந்து நம்ம இந்த மிடீவல் இந்தியன் ஹிஸ்டரியில தான் வராங்க. ஸோ இவங்களை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் we can collect it only with the help of the people who had lived in those years. ஸோ அவங்க எழுதி வச்ச ஸ்கிரிப்சர்ஸ், அவங்க எழுதின நோட்ஸ், ஜேர்னல்ஸ், travelogues. Okay, there are many people who came to India from other foreign countries to know about our culture, and they have written so many texts. ஸோ இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ படிக்கிற டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம படிக்கிற டெக்ஸ்ட்ல இல்லைன்னா கைடில் நம்ம ரெஃபர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இட் இஸ் completely dependent on the books written by those travelers or kings. Even kings used to write on those days. Okay, if நம்ம படிக்க போற the kings எல்லாமே they were all good orators, they were good writers. Okay, so அவங்களே அவங்களோட ரூல் எப்படி இருந்தது, என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, இல்ல what were the new amendments that they had introduced. Okay, எதெல்லாம் what are the places that they have occupied, எல்லாமே they would have mentioned in their personal journals, and that is what we are studying in the later years. Okay, so இப்படி தான் நமக்கு வந்து பல சோர்சஸ்லேருந்து we are getting information. books and newspapers, journals, இதெல்லாம் தான் இதுக்கெல்லாமே basis. So history அப்படிங்கிறது we are primarily classifying it into 3 periods. What are the ancient Indian history? So ancient வந்து நமக்கு இப்போ இந்த கிளாஸ்ல we are not going to study about ancient Indian history, because that is about the very back, that is we are going so much back. அதாவது இந்த கிங்ஸ் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி how was India, like India மட்டும் இல்ல, the entire world, how was the entire world, like Stone Age, then the Mesolithic age, Neolithic age. So all these will come under the primitive history. Okay, the primitive men, how was primitive men living? Okay, he was like monkeys. இதெல்லாம் வந்து all these are dealt in ancient Indian history or the ancient history of the world. But today we are focusing on medieval Indian history, and after that we will be focusing on modern Indian history. Okay, so all these topics are very vast. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்ல. But for the sake of the competitive exams, we will be focusing only on the important questions and the topics related to those questions. Okay, because I have collected information from your previous year question papers. That is TNCM is being conducted for the first time this year, but there are similar other exams conducted by the central government like NMMS and PM Yasasvi. So I have taken questions from those previous year question papers, and that will definitely help you to score marks in this TNCM exam also. Okay, so those who are there here for TNCM, preparing for TNCM exam, this class will be really helpful for you. Okay, so we have done the introduction. So first we have to study what is medieval Indian history in general. Okay, so can Srinivasan, can you read this slide, medieval Indian history? Srinivasan? Yes, ma'am. Yes, go ahead. Yeah. The period between c 7th century till the beginning of Mughal rule in c 16th century
is termed to be the medieval period of in India. Okay, you can read the whole slide. You can read it fully. Ganges, the longest river in India. Ganges, the longest river in India, played a pivotal role in the establishment of many dynasties in Delhi. Delhi was the capital of all the dynasties during the medieval period. The old name of Delhi was Dilika. Medieval India had the Sultans, Mughals, Marathas, Bahmanias, Cholas, Seras, and Pandyas. Okay, very good. So here we are going to here I have given a very brief introduction about what is medieval Indian history. Okay, so there is one small correction. I have cleared it now. Okay, I have corrected it now. That is the period between the 7th century CE till the beginning of the, it is not till the beginning, okay, it is till the end of the Mughal Empire. Okay, a small correction. Sorry for the mistake. Okay, so now it's clear. The period between CE 7th century till the end of Mughal rule in CE 18th century is termed to be the medieval period in India. அதானது 7th century CE. CE means, what is CE? தெரியுமா உங்களுக்கு? CE na என்னது தெரியுமா? ஸ்ரீனிவாசன், CE na என்னது தெரியுமா? சண்முக பிரியன், CE அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? No. CE அப்படிங்கிறதுக்கு we call it common era. Okay, common era ன்னு அப்படி சொல்லுவோம் நம்ம. Okay, I'm typing it in the chat box. Common era, before common era அப்படி ரெண்டு இருக்கு நமக்கு. Okay, please check the comment box. நான் போட்டிருக்கேன். CE is the abbreviation for common era, short form. So common era, before common era என்னதுங்கிறது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா this entire history will be confusing for you. Common era அப்படிங்கிறது நம்ம according to the birth of Jesus Christ. Okay, Jesus Christ பிறந்ததுக்கு அப்புறம், இப்போ இன்னைக்கு அவர் பிறந்தார் இல்ல நேத்திக்கு அவர் பிறந்தாருன்னா பிறந்திருந்தாருன்னா இன்னிலேருந்து நம்ம வந்து CE அப்படின்னு நம்ம டேர்ம் பண்றோம். ஓகே, இப்போ யூ கேன் இமேஜின் தேர் இஸ் அ லாங் லைன், ஒரு நம்பர் லைன் மாதிரி ஒரு லைன் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸ்ல வந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, பாசிட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் நடுவில் 0 வருது. ஸோ அந்த மாதிரி நடுவில் 0 வச்சுக்கோங்க. அந்த 0 வந்து இட் இஸ் த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி வச்சுக்கோங்க. 0ங்கிற நம்பர்ல அவர் பிறந்தாருன்னு நினைச்சுக்கோங்க. இந்த 0க்கு லெஃப்ட் சைட்ல வருது, அதாவது 0க்கு முன்னாடி வருது வந்து நம்ம BCEன்னு சொல்லுவோம், அதாவது பிஃபோர் காமன் ஈரா, இல்லைன்னா சிம்பிளி பிசி அப்படின்னு சொல்லுவோம். பிசினா பிஃபோர் கிரைஸ்ட், இல்லைன்னா பிஃபோர் காமன் எரா. அது ரெண்டு அதுல சொல்லலாம். பிசி அப்படின்னா இட் மீன்ஸ் பிஃபோர் கிரைஸ்ட். ஓகே, பிசிஇன்னு அப்படி சொல்லிட்டுன்னா இட் இஸ் பிஃபோர் காமன் ஈரா. ரெண்டுமே ஒரே பீரியட் தான் நான் சொல்றேன். கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது தான் பிஃபோர் கிரைஸ்ட், இல்லைன்னா பிஃபோர் காமன் ஈரான்னு சொல்றோம். கிரைஸ்ட் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பீரியடை தான் நம்ம வந்து சிஇ அப்படின்னு சொல்றோம். சிஇனா நான் சொன்ன மாதிரி காமன் ஈரா. இதை வந்து சில புக்ஸ்ல ஏடின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அன்னோ டோமினோ, அன்னோ டோமினோ, ஏடினா அன்னோ டோமினோ. இது வந்து ஒரு லாட்டின் வேர்டு அன்னோ டோமினோ அப்படிங்கிறது. ஸோ அன்னோ டோமினோ மீன்ஸ் நத்திங் பட் இன் த இயர் ஆஃப் த லார்ட் அப்படின்னு மீனிங். அவங்க லாங்குவேஜ்ல அப்படி ஒரு மீனிங் அன்னோ டோமினோ அப்படின்னா. ஓகே, அதாவது கிரைஸ்ட் பிறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு அவங்க லாங்குவேஜ்ல சொல்றதுக்கு நம்ம ஏடி அன்னோ டோமினோங்கிறத ஷார்ட்டா சொல்றோம், ஏடி. ஆனா நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம வந்து அவங்க லாங்குவேஜ் எல்லாம் பார்க்க வேண்டாம், நம்ம சிஇ பிசிஇ அதை வச்சுக்கலாம். பிஃபோர் காமன் எரா, காமன் எரா. இப்போ இங்க மிடிவல் இந்தியன் ஹிஸ்டரி எப்போ பிகின் ஆகுறது? பிஃபோர் காமன் எரால கிடையாது, காமன் எரா, தட் இஸ் ஆஃப்டர் சிஇ, சாரி ஆஃப்டர் the birth of Jesus அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, so CE 7th century. so common era 7th century ல இருந்து till the end of the Mughal rule in 18th century. அப்போ 7th century to 18th century வரைக்கும் இந்தியால இருந்த அந்த ஒரு பீரியடை தான் இந்தியன் பீரியடை நம்ம வந்து medieval period அப்படின்னு சொல்றோம். Okay, I read it once again. The period between CE 7th century till CE 18th century is called the medieval period in India. Okay, so 18th centuryல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. 18th centuryல லாஸ்டா ரூல் பண்ணி medieval Indian historyல லாஸ்டா ரூல் பண்ணின டைனஸ்டி வந்து முகல் டைனஸ்டி. அதனால தான் டெஃபினிஷன்ல அப்படி கொடுத்திருக்கு till the end of Mughal rule in CE 18th century. because 18th centuryயோட எண்ட்லயே பிரிட்டிஷ் வந்தாச்சு, அதோட அங்க medieval இந்தியா முடியறது. அப்புறம் வரது வந்து மாடர்ன் இந்தியா. ஓகே, ஸோ அதுக்கு தான் அந்த முகல்ங்கிறது நான் இப்பவே
இன்சிஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது த்ரூ அவுட் இதில் வந்து இந்த முகல் டைனஸ்டியோட இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போவே அந்த வேர்டு நான் கோட் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் நோட் இட். நெக்ஸ்ட் ஒன், இந்த மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து நியூ டெல்லியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நியூ டெல்லி அப்படின்னு சொல்றது, இட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. பட் தோஸ் டேஸ் we were not calling it New Delhi. Simply நம்ம வந்து டெல்லி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ ஆல் த டைனஸ்டிஸ் were established and the kings were ruling in Delhi. So Delhi was the capital for all the dynasties. Okay, இப்போ நமக்கு எப்படி இந்தியாவுக்கு கேபிட்டல் டெல்லி, நியூ டெல்லி சொல்றோமோ அதே மாதிரி தான் on those days Delhi was the capital for all the dynasties. Some dynasties, some kings even thought of changing the capital. நிறைய பேர் capital change பண்ணலாம்னு கூட இருந்தாங்க. But that was not possible because Delhi மாதிரி கம்ஃபர்டபுளான ஒரு சிட்டி வந்து அவங்களுக்கு வேற கிடைக்கல. Because Delhi was that much rich. அதுதான் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்டே நம்ம பார்க்குறோம். Ganges means Ganga river, the longest river in India. So this is a very possible question which can be asked for any exam. ரொம்ப simple question. Even school students, that is primary students, know the answer. Which is the longest river in India? Ganges. Okay. வேர்ல்டுல லாங்கஸ்ட் எதுன்னு கேட்பாங்க. அதுக்கு அப்படி கேட்டாங்கன்னா then the answer is Nile river. Okay. It is in Egypt. வேர்ல்டுலயே லாங்கஸ்ட் ரிவர் எதுன்னு கேட்டாங்கன்னா நைல். இட் இஸ் இன் த கண்ட்ரி ஈஜிப்ட். இந்தியாவில் லாங்கஸ்ட் ரிவர் வந்து கேஞ்சஸ் ஆர் கங்கா. ஸோ கங்கா பிளேட் அ பைவட்டல் ரோல். Pivotal role means an important role in the establishment of many dynasties in Delhi. ஸோ நம்ம நினைப்போம், எப்படிடா ஒரு ரிவருக்கெல்லாம் வந்து ஒரு டைனஸ்டி எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கும் ஒரு ரிவர் இருக்கிறதுக்கும் என்ன ரிலேஷன், அதுக்கு என்ன சம்பந்தம்? We will learn it. Okay. So Delhi was the capital of all the dynasties during the medieval period. The old name of Delhi was Dillika. So Dillika அப்படிங்கிறது it is the old name of Delhi. Okay. Then medieval Indiaல யாரெல்லாம் ரூல் பண்ணியிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் சுல்தான்ஸ் அப்படிங்கிறவங்க, தென் முகல்ஸ், அப்புறம் மராத்தாஸ், தென் பஹ்மானிஸ், சோலாஸ், சேராஸ் அண்ட் பாண்டியன்ஸ். ஓகே, இதுல விஜயநகரா ஒரு இது கூட வரும். ஆனா விஜயநகரா வந்து நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. சோழா, சேரா, பாண்டியாஸ்க்கு தான் நம்ம வந்து ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். ஓகே, பிகாஸ் இவங்க வந்து சவுத்துல வரவங்க இவங்க தான், சோழா, சேராஸ், பாண்டியாஸ். மற்றவங்க எல்லாம் வந்து நார்த்தர்ன் இந்தியா அண்ட் வெஸ்டர்ன் இந்தியா. யாரு? சுல்தான்ஸ், முகல்ஸ், மராத்தாஸ் அண்ட் மராத்தாஸ் வரைக்கும். சுல்தான்ஸ், முகல்ஸ் அண்ட் மராத்தாஸ், இந்த 3 டைனஸ்டிஸ் வந்து நார்த் இந்தியா அண்ட் வெஸ்ட் இந்தியா ஃபோக்கஸ் பண்ணி இருந்தது. பட் பஹ்மானி, சோழா, சேராஸ் அண்ட் பாண்டியாஸ் இவங்க எல்லாம் வந்து சவுத் இந்தியால இவங்களோட ரூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த பார்ட் வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும். நவ் வி ஆர் மூவிங் டு த டோபோகிராஃபி ஆஃப் டெல்லி. டெல்லியோட டோபோகிராஃபி, அதாவது ஜியாகிரபி. எதனால எல்லாரும் டெல்லியை கேபிட்டலா சூஸ் பண்ணினாங்க? வாட் வாஸ் த ரீசன் ஃபார் தட்? நான் சொன்னேன் டெல்லி வாஸ் வெரி ரிச். It was a very comfortable city for all the dynasties. So comfortable na enna arthathile it was comfortable for them. That is what it is given here. So Delhi was chosen to be the capital of all the dynasties due to plenty of reasons. So the Delhi capital choose பண்றதுக்கு எக்கச்சக்கமான reasons இருந்தது. The most important was the geographical features held by Delhi. Geographical features means நேச்சர் ரிலேட்டட். நேச்சுரலாக அங்கே நிறையவே ரிசோர்ஸஸ் இருந்தது. ஸோ த ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் வாஸ் இண்டோ-கேஞ்சட்டிக் பிளெயின். இண்டோ-கேஞ்சட்டிக் பிளெயின் இஸ் நத்திங் பட் இண்டஸ் அண்ட் கங்கா. ஓகே, இண்டோ-கேஞ்சட்டிக் பிளெயின் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இட் இஸ் நத்திங் பட் த ஃபிளாட் லேண்ட் விச் இஸ் லொக்கேட்டட் நியர் கங்கா ரிவர். ஸோ த இண்டோ-கேஞ்சட்டிக் பிளெயின் வாஸ் அ லேண்ட் தட் நரிஷ்ட் அண்ட் ஃப்ளரிஷ்ட் த அக்ரிகல்ச்சர் ஆஃப் மிடிவல் இந்தியா. ஓகே, ஸோ இந்த இண்டோ-கேஞ்சட்டிக் பிளெயின் வந்து கங்கா ரிவர் பக்கத்துல. அதனால என்ன? ஃபார் அக்ரிகல்ச்சர் வி டெஃபினெட்லி நீட் வாட்டர், ரைட்? வித்தவுட் வாட்டர் நோ அக்ரிகல்ச்சர் இஸ் பாசிபிள். ஸோ த பிரசன்ஸ் ஆஃப் கங்கா ரிவர் அண்ட் இண்டோ-கேஞ்சட்டிக் பிளெயின் helped in flourishing the agriculture of medieval India. So the fertility of the region, naturally it became favorable for the agricultural progress. Agriculture நல்லா இருக்கு, விளைவு நல்லா இருக்குன்னா நம்ம அந்த இடத்துக்கு தானே போவோம் இல்லையா? பிகாஸ் வித்தவுட் ஃபுட் we cannot live. ஸோ எங்க நல்ல ஃபுட்டு கிடைக்கும், எங்க நல்ல சாப்பாடு கிடைக்குமோ நம்ம அங்கதான் போவோம். ஓகே, ஸோ தட் இஸ் த தாட் ஆஃப் எவ்ரி மேன். தட் இஸ் வை we are surviving. அதனால இண்டோ-கேஞ்சட்டிக் பிளெயின்
வந்து டெல்லியோட அந்த ஒரு என்ன சொல்றது ரிச்னஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரீசன். நவ் செகண்ட் ஒன், தி பிரசன்ஸ் ஆஃப் யமுனா ரிவர். ஸோ யமுனா இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. கங்கா வந்து ஒரு லாங் ரிவர், இஸ் அ லாங்கஸ்ட் ரிவர். அதுல இருந்து நிறைய சப் ரிவர்ஸ் போயிட்டு இருக்கும் இல்லையா? அதுல ஒரு அந்த மாதிரி சப் ரிவர்ஸ் தான் we call it a tributary. அதுல யமுனா was a significant tributary of Ganga and it flows through Delhi. It facilitated irrigation, water transportation and ensured enough water supply. யமுனா ரிவர் தான் அக்ரிகல்ச்சருக்கு வாட்டர் சப்ளைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிது. So Yamuna originates from Yamunotri in Uttarakhand. So this is also a very important question. Yamuna வந்து எங்க இருந்து ஒரிஜினேட் ஆகுறது கேட்டாங்கன்னா யமுனோத்ரி அப்படிங்கிற இடத்துல இருந்து. அது எந்த ஸ்டேட்ல இருக்கு? உத்தராகண்ட்ங்கிற ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, உத்தராகண்ட் ஒரு ஸ்டேட். ஸோ ஹென்ஸ் டெல்லி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சிட்டி ஆன் த வே ஆஃப் யமுனா. அப்போ டெல்லியை சூஸ் பண்றதுக்கான ரெண்டு ரீசன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயினோட பிரசன்ஸ், அப்புறம் யமுனா ரிவரோட பிரசன்ஸ். Now there is one more reason, Aravalli mountain ranges. Some people call it Aravalli. They know Aravalli or Aravalli. The Aravalli mountain ranges located in Delhi helped the rulers of medieval India to withstand severe cold climatic conditions. So ரொம்ப என்ன சொல்றது சிவியரான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நம்ம கூட ஃபேஸ் பண்றோம் இல்லையா? எக்ஸ்ட்ரீம் சம்மர் இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் வின்டர். அப்போ மவுண்டன் ரேஞ்சஸ்ல, அதாவது மவுண்டன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து கோல்டு அந்த அந்த அளவுக்கு ரெயின் கம்மியா இருக்கும். ஓகே, ரெயின்ஸ் கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லொக்கேட்டட் இன் த மிடில் ஆஃப் பாலக்காடு அண்ட் கோயம்புத்தூர். ஓகே, ஸோ வெஸ்டர்ன் காட்ஸோட இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஜாஸ்தி எஃபெக்ட் ஆகுது கோயம்புத்தூர் ரீஜன், தட் இஸ் தமிழ்நாடு. அதனால தான் யூ ஆர் ரிசீவிங் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ரெயின். பட் கமிங் டு கேரளா அண்ட் கர்நாடகா உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ரெயின்ஸ் இருக்கும். பிகாஸ் அது வந்து வெஸ்டர்ன் காட்ஸோட இந்த சைடு ஆப்போசிட் சைடில் இருக்கு. ஸோ அது மாதிரியே ஆரவல்லி மவுண்டன் ரேஞ்சஸ் ஆல்சோ ஹெல்ப் த பீப்புள் ஆஃப் டெல்லி டு வித்ஸ்டாண்ட் சிவியர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். அதாவது இப்போ என்ன கிளைமேட்டிக் கண்டிஷன் ஆனாலுமே இந்த மவுண்டன் ரேஞ்சஸ் வந்து அவங்கள ப்ரொடெக்ஷன் கொடுத்தது அவங்களுக்கு. ஆல்சோ அது மட்டும் இல்லை, இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா த மவுண்டன் ரேஞ்சஸ் ஹெல்ப்ட் டெல்லி டு ரெசிஸ்ட் த இன்வேஷன் ஆஃப் எனிமீஸ் இன் டு இந்தியா. ஸோ இந்த ஆரவல்லி மவுண்டன் ரேஞ்சஸ் ஹெல்ப்ட் இன் ரெசிஸ்டிங் த எனிமீஸ். இந்த வெளிநாட்டிலேருந்து வர எனிமீஸை வந்து ஸ்டாப் பண்ணி அவங்கள ரெசிஸ்ட் பண்ணி நிறுத்துறதுக்காக தீஸ் மவுண்டன் ரேஞ்சஸ் ஹெல்ப். இந்த ரூலர்ஸ்க்கு வந்து அந்த மவுண்டன் ரேஞ்சஸ் ஒரு என்ன சொல்றது ப்ரொடெக்ஷன் இதாக இருந்தது, ப்ரொடெக்டிவ் டோரா இருந்தது. ஸோ அதனால வெளியிலேருந்து யாரும் உள்ள அவ்வளோ ஈஸியா வர முடியாது. The massive rock of this mountain range supplied stones for the construction of forts and buildings. ஸோ டெல்லியில எக்கச்சக்கமான ஃபோர்ட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் இருக்கு. இதெல்லாமே அந்த காலத்துல இருந்த மேசிவ் ராக்ஸால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. அதனாலதான் இன்னைக்கும் தே ஆர் வெரி ஸ்ட்ராங். ஓகே, ஸோ இது எல்லா விஷயங்களும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது த டோபோகிராஃபி ஆஃப் டெல்லி இஸ் வெரி வெரி ரிச். அண்ட் இந்த ஒரு ரீசன்னால தான் ஆல் த டைனஸ்டிஸ் decided to choose Delhi as their seat of power. Okay, so now we are moving to the important sites at Delhi. Okay, so who is willing to read this? Yes, Shanmuga Priyan, can you read? Important sites at Delhi. The India Gate retains the QUTB minar built by King Julian Albak, the iron pillar of Megroli Chandragupta II Mauryan dynasty, the Juma Masjid, Emperor Shah Jahan, the Red Fort commissioned by Emperor Shah Jahan, designed and constructed by the famous architect. It's architect. Architect சொல்லக்கூடாது. ஓகே, ஆர்கிடெக்ட் உஸ்தாத் அகமது லஹோரி. ஓகே ஓகே, அப்ப இதுல என்ன கொடுத்துருக்கேன்னா நான் வந்து இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் அட் டெல்லி. பிகாஸ் இது வந்து நம்ம இந்த என்ன சொல்றது மிடிவல் இந்தியா அல்லனா மிடிவல் இந்தியன் ஹிஸ்டரியில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட எல்லா இம்பார்ட்டன்ட் சைட்ஸும் இதில் இருக்குது. தெர் ஆர் ஈவன் மோர் பில்டிங்ஸ், பட் ஐ எம் நாட் கிவிங் ஆல் த லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் பில்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா நோ வி கேனாட் பை ஹார்ட் இட். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த ஒரு 5 பிளேசஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் த இந்தியா கேட். இந்தியா கேட் யாருக்கு
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இல்லைன்னா who built India கேட்ல கேட்டதுன்னா இட்ஸ் பை எட்வின் லுட்டன்ஸ். ஓகே, எட்வின் லுட்டன்ஸ், he was an Englishman. Then second one, the Qutub Minar. Qutub Minar வந்து it is one of the tallest construction in India. Okay, it is one of the tallest tomb or it's the tallest building in India, built by King Qutbuddin Aibak. So the King Qutbuddin Aibak யாருன்னு கேட்டனா he was one of the kings in Sultanate period. அது வந்து நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல நம்ம டீடைல்டா படிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் the Iron Pillar of Mehrauli. Iron Pillar of Mehrauli was constructed by the Mauryan king. Mauryan dynasty அப்படி ஒரு டைனாஸ்டி இருந்தது. அது வந்து ஏன்ஷியன்ட் இந்தியால வரும். மெடிவல் இந்தியால மௌரியன் டைனாஸ்டி வராது, ஏன்ஷியன்ட் இந்தியால வரும். நம்ம பார்க்கறது மெடிவல் இந்தியா இல்லையா? ஸோ ஏன்ஷியன்ட்ல வருதுதான் மௌரியன் டைனாஸ்டி. அந்த டைம்லயே அயன் பில்லர் ஆஃப் மெஹ்ரௌலி வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை கிங் சந்திரகுப்தா த செகண்ட். சந்திரகுப்தா மௌரியா கேள்விப்பட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் the Juma Masjid. Juma Masjid constructed by the famous king emperor Shah Jahan. Shah Jahan யாரு? முகல் ரூலர். Okay, he was 6 முகல் ரூலர்ஸ்ல he was the 5th ruler. Next, finally, the Red Fort. Red Fort was commissioned by Emperor Shah Jahan. Shah Jahan தான் கமிஷன் பண்ணார். அதுக்கு தேவையான பிளான் எல்லாம் போட்டது Shah Jahan தான். But it was designed and constructed by the famous architect Ustad Ahmad Lahori. ஸோ இந்த டிஎன்சிஎம் எக்ஸாமில் வந்து சாரி இந்த என்டிஎஸ்சி யாஷஸ்வி இதுலாம் வந்து என்னன்னா இந்த ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி அவங்க ரொம்பவே டெப்த்தில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ எம்பரர் ஷாஜஹான் நான் மட்டும் அது மட்டும் கொடுத்தா போதும்னு பார்த்தேன். பட் இந்த ஆர்கிடெக்ட் நேமும் நான் மென்ஷன் பண்ண ரீசன் வந்து கொஞ்சம் அவங்க இன்டெப்த்தாக கேட்குறாங்க. அதனால யூ ஷுட் ஹாவ் அ ப்ராட் நாலேஜ் அபவுட் திஸ் திங்ஸ். கொஞ்சம் ஒரு வைடர் நாலேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும் எது சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து டைனாஸ்டிஸ்க்கு உள்ள போக போகிறோம். ஓகே, ஒவ்வொரு டைனாஸ்டியாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்டே டெல்லியில் இந்த மிடிவல் இந்தியாவில் முதல்ல ரூல் பண்ணிட்டு இருந்த டைனாஸ்டி யாரு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் த ராஜ்புட்ஸ். ஓகே, ராஜ்புட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் வாஸ் த ராஜ்புட்ஸ் ஆர் தோமர் கிங்ஸ். தே ஹாவ் 2 நேம்ஸ். தோமர் கிங்ஸ்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் த ராஜ்புட்ஸ் ஹூ ரூல்ட் டெல்லி ஃபார் த first time in Mughal during the medieval Indian history. Okay, medieval Indian history la first varade yaru? Rajputs. And Delhi first became a seat of power in CE 8th century. 7th century oda end la irundhu 8th century beginning kulla nadandadu da இந்த medieval Indian history. எந்த CE எந்த செஞ்சுரியில இருந்து எந்த செஞ்சுரி வரைக்கும் நம்ம பார்த்தோம். CE 7th century to CE 18th century. அப்ப 7th centuryயோட எண்ட்ல இந்த medieval Indian history ஆரம்பிக்கிறது. ஓகே, ஸோ medieval இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ரூல் பண்ணது யாரு? ராஜ்புட்ஸ். ஸோ டெல்லி வாஸ் ஃபார்மலி நோன் அஸ் தில்லிகா. நம்ம முதல்லயே அது பார்த்துட்டோம். லேட்டர் இந்த ராஜ்புட்ஸ்க்கு அப்புறம் யார் வந்தாங்கன்னா the Chauhan dynasty. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we said Delhi was ruled by the Rajputs and after Rajputs came the Chauhan dynasty. The Chauhan dynastyங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த சௌஹன் டைனஸ்டியில நம்ம எல்லா ரூலர்ஸோட நேம்ஸ் தெரிஞ்சிருக்க வேண்டாம். அதுல லாஸ்ட் ரூல் பண்ணது யாரு? Who was the final ruler of the Chauhan dynasty? He was Prithviraj Chauhan. Okay, Prithviraj Chauhan was the last king under Chauhan dynasty. இந்த சௌஹன் டைனஸ்டிக்கு அப்புறம் தான் சுல்தானேட் பீரியட் அப்படிங்கிற ஒரு பீரியடு ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து முகமது ஆஃப் கோர் அப்படிங்கிறவர் தான் இந்த பிருத்விராஜ் சௌஹானை டிஃபீட் பண்ணது. முகமது ஆஃப் கோருங்கிறது இட் இஸ் அ பிளேஸ் இன் த பிரசன்ட் டே ஆப்கானிஸ்தான். ஓகே, முகமது ஆஃப் கோர் டிஃபீட்டட் பிருத்விராஜ் சௌஹான் அண்ட் ஹி எஸ்டாப்ளிஷ்ட் ஹிஸ் டொமைன் ஆர் ஹிஸ் ரூல் இன் டெல்லி. அப்படி முகமது ஆஃப் கோர் வந்ததோட இந்த சௌஹன் டைனஸ்டி கம்ப்ளீட்டா முடிஞ்சது. ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு லுக் இன் டு த சுல்தானேட் பீரியட். இப்போ சுல்தானேட் பீரியட் அப்படிங்கிறத வந்து நம்ம 5 பார்ட்ஸா டிவைட் பண்ணி படிக்க போறோம். ஏன்னா இது வந்து 5 டைனஸ்டிஸ் இருந்தது. இந்த சுல்தானேட் பீரியட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பீரியட். எப்படி நம்ம முகல் பீரியடுங்கிறோமோ அது மாதிரி சுல்தானேட் பீரியட் வந்து ஒரு பெரிய பீரியடு. இதுல வந்து நிறைய கிங்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அண்டர் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். பல டைனஸ்டி பேர் சொல்லி அப்படி 5 டைனஸ்டிஸ் தான் நம்ம இதை படிக்க போறோம். ஸோ சுல்தானேட் பீரியட் பார்ட் 1. ஃபர்ஸ்ட் டைனஸ்டி வந்து மாம்லுக் டைனஸ்டி ஆர் ஸ்லேவ் டைனஸ்டி. மாம்லுக் டைனஸ்டியோட இன்னொரு பேர் ஆல்டர்னேட் நேம் தான் ஸ்லேவ் டைனஸ்டி.
ஸோ என்ன சொல்றாங்க அந்த இதுல பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸ்ரீனிவாசன், கேன் யூ ரீட் த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ்? Srinivasan, are you there in the meet? கொஞ்சம் டைமுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். என்னன்னா நீங்க ரெஸ்பாண்ட் பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்தீங்கன்னா then we will not be able to cover the portion. Please read the first 3 points. When Muhammad of Ghor was the king of Delhi, Qutbuddin Aibak was his commander-in-chief. After the death of Muhammad of Ghor, it was Aibak who crowned the Iranian in CE 1206. Qutbuddin Aibak okay. Qutbuddin Aibak marked the beginning of the Sultanate period. His dynasty came to be known as the Mamluk dynasty or slave dynasty. Okay. So என்ன சொல்றாங்கன்னா when Muhammad of Ghor was the king of Delhi. நம்ம பிருத்விராஜ் சௌஹானை டிஃபீட் பண்ணி முகமது ஆஃப் கோர் வந்தாருன்னு நான் சொன்னேன். ஸோ முகமது ஆஃப் கோர் ரூல் பண்ணிட்டு இருந்த டைம்ல Qutbuddin Aibak was his commander-in-chief. Commander-in-chief means like he was the all-in-all for Muhammad of Ghor. அவர் தான் முகமது ஆஃப் கோருக்கு என்ன வேணும்னாலும், என்ன வார என்ன இது வந்ததுனாலும் கண்ட்ரியில கிங்கோட ரைட் ஹேண்டா இருந்தார் அவரு. அவர் தான் கமாண்டர்-இன்-சீஃப்னா அவ்வளோ பெரிய பொசிஷன். ஓகே, ஸோ அது வந்து குத்துப்தீன் ஐபக் அப்படிங்கிறவர் தான் முகமது ஆஃப் கோரோட கமாண்டர்-இன்-சீஃபா இருந்தார். ஸோ வாட் ஹேப்பன் ஆஃப்டர் த டெத் ஆஃப் முகமது ஆஃப் கோர்? முகமது ஆஃப் கோரோட டெத்துக்கு அப்புறமா it was Qutbuddin Aibak who crowned the reign. Reign na enadhu dynasty or the rule. He crowned and he became the king in CE 1206. அப்போ குத்துப்தீன் ஐபக்ல இருந்து தான் நமக்கு சுல்தானேட் பீரியட் கரெக்டா ஸ்டார்ட் ஆகுது. சுல்தானேட் பீரியட்ல வந்து முகமது ஆஃப் கோருக்கும் ரோல் இருக்கு. ஏன்னா முகமது கோரோட கமாண்டர்-இன்-சீஃபா நம்ம ஐபக் இருந்ததுனாலதான் அவருக்கு வந்து கிங் ஆக முடிஞ்சது இல்லையா? அதனால நம்ம அதுவும் தெரிஞ்சிருக்கணும். குத்துப்தீன் ஐபக் வந்து யாரோட கமாண்டர்-இன்-சீஃபா இருந்தாரு? முகமது ஆஃப் கோரோட. ஸோ அவரோட டெத்துக்கு அப்புறம் குத்துப்தீன் ஐபக்கோட கிங்ஷிப் ஆரம்பிச்சது. அண்ட் அவர் ரூல் பண்ண ஆரம்பிச்ச டைனஸ்டிக்கு பேரு தான் மாம்லுக் டைனஸ்டி ஆர் த ஸ்லேவ் டைனஸ்டி. இந்த குத்துப்தீன் ஐபக் தான் he is the constructor of the tall building குத்துப் மினார். ஓகே, இப்போ நம்ம ஒரு previous slideல பார்த்தோம் குத்துப் மினார் was constructed by குத்துப்தீன் ஐபக். So குத்துப்தீன் ஐபக் he is the king of Mamluk dynasty or the slave dynasty. So after குத்துப்தீன் ஐபக் அதுக்கு அப்புறம் வந்தவர் இல்துட்மிஷ். இல்துட்மிஷ் அப்படிங்கிறவர் he assumed power of the Mamluk dynasty. இல்துட்மிஷ் was a powerful ruler who conquered Multan, Lahore, Bengal and a few neighboring places. அப்போ ஐபக் முடிஞ்சு இல்துட்மிஷ் அப்படிங்கிறவர் வந்தாரு. சேம் டைனஸ்டி தான், டைனஸ்டி மாறல. ஓகே, இல்துட்மிஷ் வந்து 3-4 இடங்கள் அவர் வந்து he was a powerful ruler and முல்தான், லாகூர், பெங்கால் இதெல்லாமே இந்தியாவில் இருக்கிற பிளேசஸ் தான். ஓகே, இதெல்லாம் இவர் கான்கர் பண்ணாரு. அண்ட் இவரோட ரூல்ல நடந்த ஒரு என்ன சொல்றது ஒரு நோட்டிசபிளான சேஞ்ச்ங்கிறது he introduced a uniform monetary system. அப்போ அவரோட கண்ட்ரோல் இருந்த இடத்துல எல்லாமே he introduced a uniform monetary system. Monetary systemனா என்னது? Money related system. Okay, or something which is related to the finance. ஃபைனான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்ல இவர் வந்து எல்லா இடத்துலயும் இவரோட ரூல் எங்கெல்லாம் இருந்ததோ அந்த இடங்கள் எல்லாம் he made the financial எல்லாமே ஃபைனான்ஸ் ரிலேட்டடான எல்லா விஷயங்களையுமே இவர் வந்து யூனிஃபார்ம் பண்ணிட்டார். தட் இஸ் he made the things equal. ஓகே, எல்லாமே ஈக்குவலா இருந்தது. அதாவது இப்போ நான் 3 இடத்துல இவர் ரூல் பண்றாரு, நான் முல்தான், லாகூர், பெங்கால் அப்படி 3 இடத்துல ரூல் பண்றாருன்னா இந்த 3 இடத்துலயுமே எல்லா வித எக்ஸ்சேஞ்சஸ், ட்ரேடிங், அது மாதிரி இப்போ பிசினஸ், அந்த காலத்துல பிசினஸ் சொல்ல மாட்டோம், இட் வாஸ் கால்ட் ட்ரேடிங், எல்லாமே என்னவா இருந்தது? பெர்ஃபெக்டா இருந்தது. லைக் ஒரு ஊர்ல ஒரு மாதிரினா இன்னொரு ஊர்ல வேற மாதிரி, அந்த மாதிரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், there is a 10 rupee coin in our country, right? இப்போ 10 rupee coin வந்து in all the places in India they are accepting that coin. இப்போ நம்ம ஒரு ஷாப்ல போனாலும் எங்க போனாலும் 10 ரூபாய் இப்போ கொடுக்கணும்னா நம்ம வந்து they are accepting that coin.
எக்ஸப்ட் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல மட்டும் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ஸ்டேட் நவ். ஆனா ஒரு 6 மாசம் முன்னாடி கூட கோயம்புத்தூர்ல 10 ரூபியோட காயின் கொடுத்ததுன்னா எந்த ஷாப்லயுமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ரோட்ல இப்போ என்ன சொல்றது, ஃப்ளவர்ஸ் ஸ்ட்ரீட்ஸ் இதுல பார்த்தோம்னா கூட, ஸ்ட்ரீட் ஷாப்ஸ்ல பார்த்தோம்னா கூட, இல்ல இப்போ ரோட்ல சின்ன கடை போட்டிருக்கிறவங்கன்னா கூட, இல்ல பெரிய பெரிய டெக்ஸ்டைல்ஸ்ல போனாலும் 10 ரூபி காயினா திருப்பி அப்படியே திருப்பிடுறாங்க. ஐயோ சார் இது இப்போ செல்லாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த ரூல், ஆனா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ஏன் அந்த மாதிரி நடக்கிறதுன்னு தெரியல. ஓகே, ஸோ அது நான் எதுக்கு சொன்னேன்னா, திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஆனா இல்துட்மிஷோட டைம்ல இந்த மாதிரி எந்த விதமான விளையாட்டும் அங்க நடந்துட்டு இருக்குல்ல. ஓகே, எவ்ரிதிங் தி மானிட்டரி சிஸ்டம் வாஸ் யூனிஃபார்ம். நவ் தங்கா அண்ட் ஜிதால், இது வந்து இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 2020 NMMS எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இல்துட்மிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ண காயின்ஸ் எது சொல்லிட்டு மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்டிருந்தாங்க. அதுல வந்து தங்கா அண்ட் ஜித்தாள். தங்கா அண்ட் ஜித்தாள் were the newly introduced coins by Iltutmish. நம்ம கண்ட்ரில the Reserve Bank of India is introducing different coins இல்லையா, different 5 rupee coins, 10 rupee coins, 20 rupee coin has also come. 20 rupeesக்கும் காயின் வந்தாச்சு. அது மாதிரி Iltutmish introduced தங்கா and ஜித்தாள். Finally the dynasty was defeated by அலாவுதீன் கல்ஜி during the rule of பால்பன். அப்ப என்னாச்சு, இப்ப வந்து குத்துப்தீன் ஐபக் வந்தாரு, அதுக்கப்புறம் இல்துட்மிஷ் வந்தாரு. இல்துட்மிஷ்க்கு அப்புறம் வந்து பால்பன் அப்படி ஒருத்தர் வந்தாரு. பட் he was not that much powerful like the other two kings. ஸோ அவரோட பவருக்கு வந்து ரொம்ப நாளைக்கு எல்லாம் ரூல் பண்ண முடியல பால்பனுக்கு. ஸோ வாட் ஹேப்பன்ட், he was easily defeated by அலாவுதீன் கல்ஜி. ஓகே, ஸோ இதோட மாம்லுக் டைனாஸ்டி முடியறது. அப்ப சுல்தானேட் பீரியட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட முடியறது. மாம்லுக் டைனாஸ்டி 3 ரூலர்ஸ் இருந்தாங்க, குத்துப்தீன் ஐபக், அப்புறம் யாரு, நம்ம இல்துட்மிஷ் அண்ட் பால்பன். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு போக போறோம், கல்ஜி டைனாஸ்டி. கல்ஜி டைனாஸ்டி, யா. ஓகே, Shanmugapriyan, can you read the first 3 points? Please read the first 3 points. Okay, Ilangovan, are you there in the meet? இளங்கோவன், யாரோ ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு, you have to read it in the class. Class has to be interactive. அப்படியே ஜஸ்ட் ஒன் சைடு சொல்லிட்டு போறது இல்ல கிளாஸ்ங்கிறது, நீங்க யாரோ ஒருத்தர் ரீட் பண்ணணும். Alauddin Khalji was the only ruler of the Khalji dynasty. During his reign, the south and west regions of India came under his control. Gujarat was the first region that came under his ஓகே, அண்டர் இஸ் கண்ட்ரோல். ஃபைன். ஸோ சுல்தானேட் பீரியட்ல இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பார்க்க போறது வந்து கல்ஜி டைனாஸ்டி. கல்ஜி டைனாஸ்டியோட ஃபவுண்டர் யாரு, அலாவுதீன் கல்ஜி. அலாவுதீன் கல்ஜி இஸ் த ஒன்லி ரூலர் இன் கல்ஜி டைனாஸ்டி. வேற யாரும் அந்த டைனாஸ்டியில ரூல் பண்ணல. ஓகே, ஒரு கிங் தான் அங்க, அலாவுதீன் கல்ஜி. ஸோ டியூரிங் ஹிஸ் ரூல் த சவுத் அண்ட் வெஸ்ட் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா கேம் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். இவர் வந்து சவுத் அண்ட் வெஸ்ட் இந்த ரெண்டு ஏரியாஸ், சாரி சவுத் அண்ட் வெஸ்ட் ரீஜன்ஸ் தான் இவர் வந்து ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாரு. அதுல வெஸ்ட்ல வர ஒரு ஸ்டேட் தான் குஜராத். ஸோ குஜராத் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரீஜன் தட் கேம் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அலாவுதீன் கல்ஜி வந்து ஆக்குபை பண்ணின எல்லா பிளேசஸ்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸ், நோட்டபிள் பிளேஸ் வந்து குஜராத். எதனால அவர் அந்த ஸ்டேட்டை ஆக்குபை பண்ணாருன்னு கேட்டா, குஜராத் had a long coastline. The long coastline was the peculiarity or the speciality of Gujarat. So coastline na beach. So beach nalla long beach anga irundadunala several ports existed there. So these seaports came under Alauddin's control and he imported fine horses from Iraq. So seaports நிறைய வந்ததுனால என்னன்னா, இது வந்து this became convenient for him to do import and export. எக்ஸ்போர்ட்டிங்னா நம்ம ஊர்ல இருந்து திங்ஸ் வெளிநாட்டுக்கு அனுப்புறது. இம்போர்ட்டிங் மீன்ஸ் டு பிரிங் commodities from other countries to our country. So he import, what did Alauddin import? Fine horses from Iraq. Iraqல இருந்து நல்ல fine white horses கொண்டு வந்தார். எதுக்காக? It is to strengthen his military power. Okay, so this is what we have to mainly know under Khalji dynasty. So Khalji dynasty க்கு அப்புறம் வரது யாரு பார்த்தோம்னா, the third part of Sultanate period, Tughlaq dynasty.
அப்ப இந்த துக்ளக் டைனாஸ்டில 2 பேர் இருந்தாங்க. முகமது பின் துக்ளக் அண்ட் ஃபிரோஸ் ஷா துக்ளக் அப்படின்னு 2 பேரு. இதுல முகமது பின் துக்ளக் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அவர் தான் கல்ஜியை டிஃபீட் பண்ணாரு. ஸோ முகமது பின் துக்ளக் அண்ட் ஃபிரோஸ் ஷா துக்ளக் were the rulers of this dynasty. இதுல முகமது பின் துக்ளக் had an idea of shifting his capital from Delhi to Devagiri. ஸோ டெல்லி கேபிட்டலா வச்சுக்கிறத விட தேவகிரி கேபிட்டலா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பிளான் இருந்தது. அப்படியே இந்த தேவகிரிங்கிற இடம் வந்து பக்கத்துல டெல்லி பக்கத்திலேயே வர ஒரு இடம். அண்ட் இந்த இடத்துக்கு வந்து இவர் தௌலாத்தாபாத்னு பேரும் கொடுத்துட்டாரு. இந்த தேவகிரிங்கிற இடத்துக்கு the new capital was named தௌலாத்தாபாத். பட் இந்த கேபிட்டல் வந்து அதிக நாளைக்கு இவருக்கு வந்து கேபிட்டலா வச்சுக்க முடியல இந்த இடத்த. The shifting of capital turned out to be a failure because டெல்லி மாதிரி அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கல. அண்ட் he withdrew the decision. அப்படி இவருக்கு டிசிஷன் மாத்திக்க வேண்டி வந்தது. ஸோ முகமது பின் துக்ளக்கோட ரூல்ல வந்து நம்ம மெயினா இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கணும். இங்க வந்து he belonged to துக்ளக் டைனாஸ்டி. இவருக்கு கீழே வந்தது ஃபிரோஸ் ஷா துக்ளக். அண்ட் இவர் வந்து டெல்லியோட கேபிட்டல தௌலாத்தாபாத்துக்கு மாத்தினாரு. ஆனா இட் became a failure. The decision became failure. So he decided to withdraw his decision. Okay. So now the fourth part, Sayyid dynasty. Okay, இளங்கோவன் Sayyid dynasty read பண்ணுங்க. Sayyid dynasty யாராவது ரீட் பண்ணுங்க. Sayyid dynasty was under the control of Emperor Khizr Khan. It was a weak dynasty, soon succeeded by Lodi dynasty. ஓகே, ஸோ இந்த ஃபோர்த் வந்து டைனஸ்டி பார்த்தீங்கன்னா சையத் டைனஸ்டி. இந்த சையத் டைனஸ்டிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப அப்படி என்ன ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இல்லைன்னா பேரு கேட்ட டைனஸ்டி எல்லாம் ஆகல. ஓகே, அது வந்து இட்ஸ் லைக் ஜஸ்ட் இருந்தது, ஏதோ இருந்தது அவ்வளவுதான். பை த ரூலர் எம்பரர் கிசர் கான். ஸோ கிசர் கானோட கண்ட்ரோல்ல இருந்த இந்த டைனஸ்டி இட் வாஸ் அ வீக் டைனஸ்டி. ஸோ அதனால இதுல வந்து நோட்டபிளான எந்த சேஞ்சஸ் ஹிஸ்டாரிக்கல் சேஞ்சஸ் எதுவுமே வரல. இப்ப நமக்கு வந்து ரொம்ப அப்படி ஏதாவது மாற்றங்கள் வந்த பீரியட்னு இதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வந்து இப்போ முகல் பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரூலருக்கும் அவங்க ரூல் பண்ண பீரியட்ல எல்லாம் ஏதோ ஒரு சேஞ்ச் வந்துட்டு இருந்தது. அதனாலதான் நம்ம முகல் டைனாஸ்டி எங்க போனாலும் ஹிஸ்டரியில முகல் டைனாஸ்டியை பத்தி ஜாஸ்தி நம்ம படிக்கிறோம். பட் ஆனா இந்த சுல்தானேட் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாம்லூக்கு, கல்ஜி, துக்ளக் இந்த 3 இதுதான் உங்களுக்கு வந்து மெயினா படிக்க வேண்டியிருக்கு. சையத் டைனஸ்டில வந்து உங்களுக்கு அவ்வளவா இல்லை. யார் ரூல் பண்ணாங்க, டைனஸ்டி பேரு என்னது, இதுதான் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் சூன் இட் வாஸ் சக்சீடட் பை லோதி டைனஸ்டி. லோதி டைனஸ்டி வந்துடுது. அண்ட் தட் வாஸ் த லாஸ்ட் டைனஸ்டி இன் சுல்தானேட் பீரியட். அப்ப இந்த லோதி டைனஸ்டில வந்து அங்கேயும் there was only one ruler. It was Emperor Ibrahim Lodi. Okay. Yes, Srinivasan, please read the slide. Ma'am, எங்க read பண்ணனும்? You can read the first 4 points. Okay, ma'am. After the Sayyid dynasty came the Lodi dynasty under Emperor Ibrahim Lodi. Ibrahim Lodi was again a weak ruler, hence the last Sultanate ruler of Delhi. The armies of Sultanate ruler Lodi and Babur, the ruler of Kabul, Afghanistan's capital, fought at Panipat near Delhi. The army of Babur used cannon and gunpowder, so easily defeated the army of Ibrahim Lodi. Okay. Finally, Babur entered. Finally, Babur entered the. பரவாயில்லப்பா, இட்ஸ் ஓகே, ஐ வில் ரீட் இட். ஓகே, நோ இஷ்யூஸ், தேங்க்யூ. ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா லோதி டைனஸ்டி வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த கிங் இப்ராஹிம் லோதி. ஸோ இப்ராஹிம் லோதி வாஸ் ஆல்சோ நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிசர் கான். ஓகே, கிசர் கான் மாதிரி he was also not that much powerful. He was also a weak king. So he was again a weak ruler. So he became the last sultanate ruler of Delhi. இவர் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தாருன்னா சுல்தானேட் பீரியட் இன்னுமே கண்டினியூ ஆயிருக்கும். பட் இவர் வீக் ஆனதுனால the king Babur, the armies of sultanate ruler Lodi, okay, and Babur வந்து he was the ruler of Kabul.
காபூல் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல். இன்னைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் தான் காபூல். ஸோ அன்னைக்கும் காபூல் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் ஆப்கானிஸ்தான். ஸோ சுல்தானேட் ரூலரான லோதியோட ஆர்மியும் பாபர் காபூலோட ரூலரான பாபரோட ஆர்மியும் they fought at Panipat near Delhi, and this war is famously known as the Battle of Panipat. Actually ரெண்டு Battle of Panipat இருக்கு. இது வந்து Battle of Panipat the first. Okay, the first Battle of Panipat வந்து it was between Ibrahim Lodi and Babur. Okay, அப்போ இதுல இந்த பேட்டில்ல வந்து நமக்கு என்ன சொல்றது, he was Sultanate period ஓட எண்டுன்னு நான் சொன்னேன். So definitely you can guess that Ibrahim Lodi would have been defeated by Babur. So the army of Babur used cannon and gunpowder. So அவர் யூஸ் பண்ணது எல்லாமே நல்ல மாடர்னான டூல்ஸ், எல்லாமே மாடர்ன் கெமிக்கல்ஸ், அந்த மாதிரி கன் பவுடர் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணதுனால he was able to easily defeat Ibrahim Lodi. So finally Babur ended the Sultanate rule and established a new rule, the Mughal rule, with Delhi as capital. அப்படி சுல்தானேட் பீரியட் முடிஞ்சு முகல் ரூல் ஆரம்பமாகிறது. ஸோ இது வரைக்கும் எடுத்தது இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ ஆஸ்க், ஐ வில் கிளாரிஃபை. ஸ்ரீனிவாசன், சண்முகப்பிரியன், இளங்கோவன் இது வரைக்கும் ஓகே. மற்றவங்களுக்கும் டவுட்ஸ் எதுவும் இல்லையா? இல்ல மேடம். ஓகே ஓகே ஃபைன். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு முகல் டைனஸ்டி. ஸோ முகல் டைனஸ்டியில் வந்து இந்த கிங்ஸோட நேம் மட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, முகல் டைனஸ்டி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ முகல் டைனஸ்டி ஸ்டார்டட் இன் 1526 அண்ட் எண்டட் இன் 1857. ஸோ ரூலர்ஸ் யாரெல்லாங்கிறது நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாபர், ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூலர், ஃபவுண்டர் ஆஃப் முகல் டைனஸ்டி. அப்புறம் பாபரோட சன் ஹுமாயூன். இதுல வந்து ஒரு என்ன சொல்றது பெக்யூலாரிட்டி பார்த்தீங்கன்னா முகல் டைனாஸ்டில எல்லாமே இந்த கிங்ஸோட பசங்க, தட் இஸ் சன்ஸ் தான் எல்லாமே அப்புறம் வந்த சக்சஸர்ஸ். ஓகே, பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான் அண்ட் அவுரங்கசீப் இவங்க எல்லாமே வந்து பையன், வந்து பையன், பையனோட பையன், அவங்க பையன், அந்த மாதிரி. ஸோ பாபர், தென் ஹுமாயூன், தென் கம்ஸ் அக்பர், தென் கேம் ஜஹாங்கீர், then Shah Jahan, and finally Aurangzeb. Aurangzeb has one importance, and he is the longest ruled Mughal emperor. He has ruled for 50 years. Aurangzeb 50 வருஷம் ரூல் பண்ண எம்பரர், முகல் எம்பரர் வந்து அவுரங்கசீப். ஓகே, ஸோ இந்த முகல் டைனாஸ்டி ஒவ்வொருத்தரை பற்றியும் என்னது எது இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீல் பண்ணுவோம். பட் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கூட பார்த்துடலாம். ஓகே, குவிக்காக நான் ஒரு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ரீட் பண்றேன். ஓகே, the questions வந்து ஒவ்வொருத்தர் ரீட் பண்ணலாம். ஐ திங்க் ஸ்ரீனிவாசன் அண்ட் சண்முகப்பிரியன் நீங்க வந்து ஆக்டிவா இருக்கீங்க. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கொஸ்டின் ரீட் பண்ணலாம். ஓகே, ஸ்ரீனிவாசன், யூ கேன் ஸ்டார்ட். Find the item which is not associated with others. Kerala, Tamil Nadu, Karnataka, Kolkata. ஓகே, இதுல வந்து ஆன்சர் எதுவா இருக்கும்? இது ரொம்ப ஈஸி கொஸ்டின், அதனால தான் நான் ஆன்சர் கொடுக்கல, உங்களுக்கே சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இதுல எது ஆட் ஒன்னா இருக்கும்? உங்களுக்கு கெஸ், நீங்க கெஸ் பண்ணி சொல்லலாம், தப்பானாலும் நோ இஷ்யூஸ். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, கொல்கத்தா. மேம் கொல்கத்தா. வை? என்ன ரீசன்? ரீசன் இருக்குமே உங்களுக்கு ஏதாவது, அது அந்த ரீசன் உங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கிறதுனால தானே நீங்க கொல்கத்தா ஆட் ஒன் சொல்றீங்க இல்லையா? வாட் இஸ் த ரீசன்? யாருக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்லலாம். சரி, நீங்க ஆட் ஒன் எதுன்னு கேட்கும்போது நீங்க ஆன்சர் நீங்க ஷியரா சொல்றீங்க. ஓகே, சோ அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அது தப்போ கரெக்டோ நீங்க அது பார்க்க கூடாது. உங்களுக்கு என்ன தோணுதோ யூ ஹேவ் டு டெல் தட். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, சவுத் இந்தியன் ஸ்டேட், கொல்கத்தா வந்து நார்த். இது சொல்றதுக்கு இவ்வளவு நேரமாப்பா உங்களுக்கு? இதுதானே இல்லையா நான் இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். திஸ் இஸ் டேக்கிங் திஸ் மச் டைம். மேடம், இந்த பசங்களோட அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சோ லோ,
எனக்கு ரொம்ப ஆச்சரியம், அதான் பயமா இருக்கு. ஏன் இல்ல இவ்வளவு செல்ஃப் இவங்க கான்ஃபிடன்ஸ் கம்மியான நாங்க என்ன திட்டவா போறாங்க, இல்ல மார்க் குறைய இங்க போகுது. இது ஒரு எக்ஸாம் கிடையாது. திஸ் இஸ் நாட் எக்ஸாம்பா. நீங்க வந்து எக்ஸாம்க்கு இப்படி இருந்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் உள்ள போனீங்கன்னா நீங்க இல்ல கண்டிப்பா நான் இந்த ஷிவர் கிளாஸ் பண்ணுவீங்க. மட்டும் பேசல அனுப்பூர்ணி. நிறைய ஆ, கிளாஸ்ல ஆ. பார்த்தா ஒரு அந்த குட்டி பசங்க 6, 7, 8 முடிய ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. ஆனா ஒரு 10th 11th வந்து மந்தி ஆயிடுறாங்க. அது அந்த அது கான்ஃபிடன்ஸ் ஏன் இல்லாம இருக்கு. தெரியல. கான்ஃபிடன்ஸே காணாம போச்சு. ஆக்சுவலா 11th 12th வரும்போது கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. இப்ப உல்டாவா இருக்குது இப்பெல்லாம். எனிவே ஓகே, பாருங்க. ஓகே தான் இட்ஸ் வெரி சேட். ஏன்னா இருக்கிறதே 2-3 பேர். அதுல இளங்கோவன்கிறவங்க மைக்கே ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது என்னே தெரியல. I ரீட் think பண்ண he's a சொன்னா teacher, கூட I think. No, he's a teacher, I think. I don't know. பரவாயில்ல, I think ஓகே. he's a teacher. I think so. ஓகே, I don't know. தெரியல சார். ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாய் கூட அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, கொல்கத்தா இஸ் அன் ஈஸ்டர்ன் ஸ்டேட். The rest of the states are from south. Okay. Next one, find the இன்னொரு relation. டிஃபரன்ஸ் மேடம், இந்த கேரளா, Yes. தமிழ்நாடு, கர்நாடகா are states. Kolkata is a city. Yeah, that's correct. அதுவும் ஒரு Yeah, part. it's a, yes. Kolkata is a metropolitan city, correct. நான் metropolitan citiesல வரது ஒன்னு கொல்கத்தா, கரெக்ட்டுங்க. So next one, find the relation of the first two words and complete the pattern or analogy. ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பேட்டர்ன் கொடுத்திருந்தாங்க, இன்னொன்னுல அனலாகின்னு கொடுத்திருந்தாங்க. ஸோ அனலாகினா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாடல் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப திருக்குறள் ரிட்டன் பை திருவள்ளுவர் அப்படின்னா சிலப்பதிகாரம் ரிட்டன் பை யாரு. அப்ப அந்த ரிலேஷன் இப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற 2 வேர்ட்ஸ் என்னெல்லாம், திருக்குறளும் திருவள்ளுவரும். அப்ப இதுல வந்து இந்த 2 வேர்ட்ஸும் கனெக்டட். ஒன்னு வந்து புக்கோட பேரு, இன்னொன்னு வந்து அதை எழுதின ஆளோட பேரு, ஆத்தரோட பேரு. ஸோ புக் நேம், ரைட்டர் நேம். அதே மாதிரி இங்க புக் நேம், அப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ரைட்டர் நேம். அப்போ அதுக்கு வந்து நீங்க ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தமிழ் ஹிஸ்டரி படிச்சிருப்பீங்க. இளங்கோ அடிகள், he is the author of சிலப்பதிகாரம். Okay. So next comes find the item not associated with others. அதேதான் odd one out. தர்மபுரி, கன்னியாகுமரி, ராம்நாத், that is ராமநாதபுரம் and கடலூர். இதுல answer is கன்னியாகுமரி because Dharmapuri, Ramnath and Kadalur, these 3 are state headquarters, but Kanyakumari is not a state headquarter. District headquarters. Sorry, it's not a I'm sorry, it's not a district headquarter. Okay, so Dharmapuri, Ramnath, Kadalur இது வந்து ஒரு செட்டா வெச்சுக்குங்க. Kanyakumari is not a district headquarter, so that's the reason it is taken as the odd one out of the others. Okay, so இந்த மாதிரி odd out of even எல்லாம் ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் உங்களுக்கு மார்க்ஸ். அந்த தமிழ் ஹிஸ்டரி அது மாதிரி ரொம்ப ஃபேமஸான புக்ஸ், அதை எழுதியிருக்கிறவங்க பேர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், டேஷ் இஸ் அ ஃபேமஸ் டிராவலர் ஃப்ரம் வெனிஸ் ஹூ விசிட்டட் கயல் ட்வைஸ். ஓகே, ஸோ வெனிஸ்லேருந்து ஒரு ஃபேமஸான டிராவலர் கயல் அப்படிங்கிற அந்த பிளேஸை 2 times விசிட் பண்ணியிருக்காங்க. யார் அந்த வெனிஸ்லேருந்து வந்த டிராவலர்ஸ்? ஸோ ஆப்ஷன்ஸ் were given and the correct answer is Marco Polo. So Marco Polo yaru? Marco Polo was a famous traveler from Venice who visited Kayal twice not 2 times. First in 1288 CE and then in 1293 CE. இப்படி 2 times he has visited Kayal. Okay, 5 years difference la vandirukkaru. ஒன்னு வந்து 88 ல, இன்னொன்னு 93 ல. Okay, the fifth question, the monolithic mega size ornamented pillars are the unique feature of the dash style. So question கவனிச்சுக்குங்க. இது வந்து ancient India ரிலேட்டடா வரும். மோனோலித்திக் அப்படிங்கிறது நம்ம ஸ்டோன் ஏஜ் படிச்சிருப்போம் இல்லையா? ஸ்டோன் ஏஜ்ல வந்து ஓல்டு ஸ்டோன் ஏஜ், நியூ ஸ்டோன் ஏஜ், அப்புறம் நம்ம வந்து ஸ்டோன் ஏஜ்லயே வந்து நம்ம வந்து மைக்ரோலித்திக் ஸ்டோன், மோனோலித்திக் ஸ்டோன் அப்படியெல்லாம் படிச்சிருப்போம். எஸ், மோனோலித்திக் அப்படிங்கிறது, மோனோ அப்படின்னா 1, மைக்ரோலித்திக்னு இதை சொல்லுவாங்க. மைக்ரோலித்திக் மீன்ஸ் ஸ்மால் ஸ்டோன்ஸ். ஓகே, ஸோ மைக்ரோலித்திக்னா ஸ்மால் ஸ்டோன், மோனோலித்திக் இஸ் அ ஸ்டோன் ஏஜ்ல வர ஒரு பர்டிகுலர் ஏஜ். அதுல மெகா சைஸ், மெகா மீன்ஸ் பெருசுன்னு மீனிங். இப்போ மெகா ஹிட், மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்னு எல்லாம் நம்ம சினிமா சொல்றோம் இல்லையா, மெகா ஸ்டார் அப்படியெல்லாம், அதெல்லாம் வந்து பெருசு, சம்திங் விச் இஸ் பிக். ஸோ த மோனோலித்திக் மெகா சைஸ் ஆர்னமெண்டட் பில்லர்ஸ்
மெகா சைஸ் மோனோலித்திக்ல இருந்த ஆர்னமெண்டடான பியூட்டிஃபுல்லி டெக்கரேட் பண்ணின பில்லர்ஸ் வந்து எந்த டைனாஸ்டியோட ஸ்டைல்னு கேட்குறாங்க. அது ஆப்ஷன்ஸ் வந்து மிடிவல் பாண்டியா, ஏர்லி பாண்டியா, ஏர்லி சோலா, லேட்டர் சோலா. இந்த 2020ல கேட்ட கொஸ்டின், NMMS எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். த ஆன்சர் இஸ் மிடிவல் பாண்டியா. இதுக்கு வந்து ரீசன் கொடுத்துருக்காங்க. த பாண்டியா டைனஸ்டி, ஆல்சோ நோன் அஸ் தி பாண்டியாஸ் ஆஃப் மதுரை, was a dynasty of South India, one of the 3 famous Tamil lineages. இப்போ சோலா, சேரா, பாண்டியா இது மூணுலையுமே பாண்டியா வந்து it was a very famous dynasty known in Madurai. Since the 4th to the 3rd century BC, the dynasty passed through 2 periods of imperial dominance, the 6th to 10th century CE and under the later Pandya. So later Pandya period வந்து 13th to 14th century CE ல வரும். Okay, early Pandya, medieval Pandya and later Pandya. இதுல Pandyas ruled extensive territory and at times including the large portions of present day South India and northern Sri Lanka through collateral branches subject to Madurai. அப்போ இந்த சவுத் இந்தியா மட்டும் இல்லை, they have also been active in conquering Sri Lanka, northern Sri Lanka. Okay, so இந்த பாண்டியா டைனாஸ்டியில் வர medieval பாண்டியா பீரியட்ல தான் this monolithic mega size pillars were a feature. Okay, so I think in the 6th questionலேருந்து பார்த்தீங்கன்னா it starts with the medieval period in the Mughal dynasty, Sultanate period. இதெல்லாம் இந்த match the followingல எல்லாம் கேட்டிருக்காங்க. But the time being 9:45, we will be discussing all this in the next class. Okay, so இந்த மாதிரி questions எந்த மாதிரி எல்லாம் வருங்கிறது இன்னைக்கு ஒரு 5 questions நம்ம sample இப்போ பார்த்துருக்கோம். The rest of the things we will be discussing on next Sunday. Okay, sir. Keshumurthy, sir. Is there any other thing to be done?